இந்த 4 வகையான ஒரு காரியங்கள் பூமியிலே ஒரு சேர நடக்கும். இது எதற்காக இந்த 4 நடக்குதுன்னா, மிகப்பெரிய அளவில் பூமியிலே மரணத்தை கொண்டு வருவதற்காக. அதாவது சங்காரம் மிகப்பெரியதாக பூமியில இருக்கும். இந்த 4 வகையான காரியங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று பட்டயத்தினாலும், இன்னொன்று பஞ்சத்தினாலும், இன்னொன்று சாவினாலும், 4வது பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் அப்படின்னு இருக்கு. இந்த 4 வகையான பேரழிவுகள் அல்லது 4 வகையான சம்பவங்கள் அடுத்தபடியாக நடக்கும். இந்த 2ஆம் உலக யுத்தம் எப்படி வந்துச்சு அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது ஹிஸ்ட்ரியை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஹிட்லருடைய நாடு பிடிக்கிற ஆசை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கும். அதே நேரத்தில் 1920களில் ஆரம்பித்ததான பஞ்சம், இன்னும் சொல்ல போனால் அப்பொழுது வல்லரசாக இருந்தது இங்கிலாந்து. அந்த இங்கிலாந்தில் இருந்ததான ஃபார்மர்ஸ், அதாவது விவசாயிகள் எல்லாம் பெருமளவில் தற்கொலை பண்ணி கொண்டார்கள். அந்த அளவுக்கு உணவு பஞ்சம் உலகம் முழுக்க ஆரம்பித்து, அதனுடைய விளைவாகத்தான் 2ஆம் உலக யுத்தம் வந்தது. அதுலேயும் 1930 இங்கிலாந்துடைய பண மதிப்பே போயிடுச்சு. அந்த பவுண்டு போயிட்டு இப்போ இருக்க டாலர் வந்துச்சு. இது வந்தது எப்போனா 1931. அந்த 10 வருஷத்து பஞ்சம் இங்கிலாந்தை வல்லரசிலிருந்து தள்ளி அமெரிக்காவை வல்லரசாய் மாற்றியது. அதற்கு இடையில ஒரு யுத்தம் தேவைப்பட்டது. அதான் 2ஆம் உலக யுத்தம். இது ஹிஸ்டரியில் இருக்கு, நீங்க படிச்சுக்கலாம். இப்போ எதுக்கு இது நீங்க சொன்னீங்க அப்படின்னீங்கன்னா, சாலமன் சொல்வது போல முன்பு எது இருந்ததோ அதே தான் நடக்கும். இப்போ வரப்போறது தான் 3ஆம் உலக யுத்தம், தேர்ட் வேர்ல்டு வார். இதை குறித்து நாங்கள் ரொம்ப நாட்களாக சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஒன்று வரப்போகிறது. அது உலகத்தினுடைய சரித்திரத்தையே தலைகீழ மாற்றிடும். மிகப்பெரிய அளவில் காரியத்தை மாற்றிடும். இப்போ 1ஆம் உலக யுத்தம் மாற்றின மாதிரி 2ஆம் உலக யுத்தம் மாற்றின மாதிரி இது ஒன்று வரப்போகுது. இப்போ பெரும்பாலும் நான் சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி தான் இதனால சொல்லிகிட்டே இருக்கிறோம்ல, பெரும்பான்மையாக நம்ம வேதத்தையும் சபையையும் ஒன்லி உலக ஆசீர்வாதத்தினுடைய போக்காக மட்டும் என்ன செஞ்சிட்டோம், பார்த்துட்டோம். ஒன்லி பிளெஸ்ஸிங்குரிய இடம் தான் சபை. பைபிள் ஒரு பிளெஸ்ஸிங் புக்கு. செய்திகள் எல்லாமே ஒரு ஆசீர்வாதமாகத்தான் இருக்கணும். காதுகள் கேட்கறதெல்லாம் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டோம். அப்படின்னா பைபிளில் இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்துருக்க வேண்டிய அவசியமே இல்லை. வெறும் ஆசீர்வாதத்தை மட்டுமே சொல்லிவிட்டு போயிருக்கலாம். ஆண்டவர் என்ன விசுவாசிக்கிறவனுக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நிறுத்தியிருக்கலாம். அப்புறம் ஏன் இதெல்லாம் எழுதி கொடுத்துருக்கிறாரு? இதெல்லாம் சொல்ல வேண்டிய காரணம் என்ன? இன்னும் சொல்ல போனால் தீர்க்க தரிசனத்தில் 20% நம்முடைய காலத்தில் நடக்க வேண்டிய 2ஆம் வருகைக்கான தீர்க்க தரிசனம் தான். 20% டோட்டல் பைபிளில் சொல்லப்பட்டதில். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த தீர்க்க தரிசனங்கள் நம்முடைய காலகட்டத்துக்குரியது பைபிளில் இருக்கு. ஆனால் நாம் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. நாம் அதை அப்படியே அந்த சப்ஜெக்டை தள்ளிட்டோம். அதுவும் குறிப்பாக இப்போதான் தள்ளிட்டோம். இந்த ஒரு தலைமுறை ஒரு 40 வருஷமாகத்தான் அதை தள்ளிட்டோம். நமக்கு முன்னாடி இருந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் இதை குறித்து தான் அதிகமாக பேசினார்கள். சபை மிக முக்கியமான கடைசி காலத்தினுடைய சத்தியங்கள். கடைசி கால சத்தியம்னா இப்போ இன்னொரு குரூப் என்ன சொல்லி தெரியுதுன்னா, இந்த ஆள் ஏன் கடைசி காலம் ஜனங்களை ஏமாத்துறா, கடைசி காலத்தை ஏன் சொல்லணும், அதை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கான்னு. அப்போ நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு விட்டுருங்க. சரி, நான் தான் ஏமாத்துறேன்னு விட்டுருங்களேன். சும்மா ஒரு வசனம் வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமம் 49:1 வாசிங்க. ஆதியாகமம் 49:1. யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். எந்த நாட்களில் சொன்னது யாரு? ஆதி முற்பிதாக்கள்ல 3 பேர்ல ஒருத்தன் சொல்றான், கடைசி நாட்களில் சம்பவிப்பதை நான் உனக்கு சொல்லுவேன். அப்ப கடைசி நாட்களை பத்தின அறிவு யாருக்கு இருந்துச்சு? யாக்கோபுக்கு இருந்துச்சு. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை ஏனோக்கு நியாய தீர்ப்பை குறித்து பிரசங்கம் பண்ணாருன்னு இருக்கு. அப்ப நியாய தீர்ப்பை குறித்த பிரசங்கம் யாருக்கு இருந்துச்சு? அது ஒரு எந்த நியாய தீர்ப்பை சொல்றா தெரியுமா? 1000 பரிசுத்தவான்களோடு தேவன் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அர்மேகதான் யுத்தத்தை பத்தி பேசுறாரு. நோவா காலத்துல ஜலப்பிரளயம். அவர் பேசுறது 1000 பரிசுத்தவான்கள்னா அர்மேகதான் யுத்தத்தில் வர்றது. அதை பத்தின அறிவு அவங்களுக்கு அன்னைக்கு இருந்துச்சு. அவங்க பிரசங்கம் பண்ணாங்கன்னு இருக்கு. இன்னும் கடைசி காலத்தை நம்ம தான் குத்தகை எடுத்துட்டு பேசுற மாதிரி திட்டுறான். அந்த காலத்துல இருந்து, ஏனோக்கில இருந்து, நோவாவில இருந்து எலிசா கேட்கிறாரு கேயாசியை பார்த்து, ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் வீடுகளையும் வாங்குவதற்கு இது ஏன் காலமான்னு கேட்டாரு. அது என்ன காலம்? இது காலமா அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க மேசியாவின் வருகைக்கு அப்பவே காத்திருந்தாங்க. அவங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த கடைசி காலத்தை பத்தின அறிவு சபைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 30 வருஷத்துல பிசாசு அழகா அப்படியே தூக்கிட்டான். அதனுடைய விளைவு என்ன? இவ்வளவு சம்பவங்கள் நடக்கிறதை நாம் கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்கவே இல்லை. ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி எழுதி போடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படியே ஓடிட்டு இருக்காமல வண்டியில பஸ்ல,
அப்படி போறவங்க கூட வாசிக்கத்தக்கதாக என்ன செய்யணுமா, எழுதி போடு. ஏன்னா அவ்வளவு அர்ஜென்ட்டான விஷயங்கள் நடைபெறுகிறது. நாம் இந்த கான்சென்ட்ரேஷன் இதுல பண்ணவே இல்லை. 3வது முத்திரையை தாண்டிட்டோம், கிட்ட வந்துட்டு 3வது முத்திரைக்குள்ள போயிட்டே இருக்கிறோம், நடந்துகிட்டே இருக்கு சம்பவம். இவைகளை தாண்டி இப்போ நாம இந்த பஞ்சங்கள், அதாவது இப்ப நம்ம சொல்ற உணவு பஞ்சம், இது உச்சத்துக்கு வரும் பொழுது அந்த 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நீங்க வாசித்ததான 4 வகையான மிக முக்கியமான அழிவுகளில் முதலாவதாக அங்க என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? பட்டயத்தினாலும். பட்டயம்னா யுத்தம், யுத்தத்தும் வரப்போகிறது. எந்த யுத்தம் வரப்போகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா கவனிச்சுக்கொள்ளுங்க. பட்டயம் என்பது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? எந்த யுத்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடைசி காலத்தில் நடக்க வேண்டிய யுத்தம் என்று சொல்லுகிறது. எது கடைசி காலத்தில் நடக்க வேண்டிய யுத்தம்? எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 38:8. அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய், பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில். இது யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு? பற்பல ஜனங்களிலிருந்து பட்டயத்துக்கு நீங்களாகி வந்தவர்களின் தேசம். முதல் தடவை பார்வோன் கிட்ட இருந்து இவங்க வந்தாங்க. இது அப்ப எழுதப்பட்டது அல்ல, இது எசேக்கியேல் அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கும் போது எழுதப்படுது. 2வது முறை அவர்கள் செருபாபேல் தலைமையில் திரும்பி வந்தாங்க. ஆனா அந்த தடவை பட்டயத்துக்கு நீங்களாகி வரல. கோரேஸ் ராஜாவே ஆலயம் கட்ட சொல்லி என்ன செஞ்சாரு? அனுப்பி வச்சாரு. அர்தசஷ்டா என்ன பண்றாரு? அலங்கம் கட்ட சொல்லி அனுப்பி வைக்கிறார். அப்போ அவங்க பட்டயத்துக்கு நீங்களாகி வரல, அதுவும் பற்பல ஜனங்கள்ல இருந்து வரல, எல்லாம் மேதிய பெர்ஷியா சாம்ராஜ்யத்திலிருந்து வந்தாங்க. பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்துக் கொள்ளப்பட்ட வந்தவர்கள் தேசம் இஸ்ரவேல். எப்ப நடந்துச்சு இது அப்படின்னு கேட்டீங்கன்னா 1918 இருந்து 48 வரைக்கும் நம்ம பார்த்தோம். எல்லா நாட்டிலையும் அவங்களை அடிச்சாங்க. அதாவது ஐரோப்பா நாடுகள்லையும் சரி அல்லது ஆசிய நாடுகள்லையும் சரி அவர்கள் அடிக்கப்பட்டார்கள். அடிக்கப்பட்டு எல்லா நாட்டிலிருந்தும் பட்டயத்துக்கு நீங்களாகி, அதாவது ஹிட்லருடைய பட்டயத்துக்கு நீங்களாகி, ரஷ்யாவில் இருந்த ஸ்டாலின் பட்டயத்துக்கு நீங்களாகி, இத்தாலியில முசோலியின் பட்டயத்துக்கு நீங்களாகி, ஏமேன்ல இருந்து புறப்பட்ட ஏமேனிய யூதர்கள் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஓல்டஸ்ட், அவங்க அங்கிருந்து புறப்பட்டு வந்தாங்க. இப்படி எல்லா நாடுகளில் இருந்தும் யூதர்கள் அங்கே வந்தார்கள். பட்டயத்துக்கு நீங்களாகி வந்தவர்களின் தேசத்தில். அப்புறம் கடைசி வருஷங்களிலே வருவாய். கடைசி வருஷங்களிலே நீ வருவாய். அப்ப கடைசி வருஷத்தில் வர வேண்டிய யுத்தம் யார் வரணும்? இந்த யுத்தத்துக்கு யார் வரணும்? பட்டயத்துக்கு நீங்களாகி இஸ்ரவேல் தேசம் வந்துடுச்சு. என்ன ஆச்சரியம் கேட்டீங்கன்னா, இந்த வசனம் சொல்லும் போது இஸ்ரவேல் தேசம்னு ஒண்ணு இல்ல, அடிமைத்தனத்துக்குள்ள போய் இருந்துச்சு, தனி நாடாகவே அது இல்ல. இப்ப இவங்களுக்கு விரோதமா வரணும். யார் வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசிங்க 38ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தானான கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி. இது யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது யாரை குறித்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதி. இது யாரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா ரஷ்யாவை குறிக்கப்பட்ட வார்த்தை. எப்படி ரஷ்யாவை நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டா 39:2 வாசிங்க. எசேக்கியேல் 39:2. நான் உன்னை திருப்பி உன்னை 6 துறடுகளால் இழுத்து உன்னை வடபுறங்களிலிருந்து எழும்பவும். எங்கிருந்து? வடபுறத்துல இருந்து. இஸ்ரேல் மேல ஒரு புள்ளி வச்சு, எருசலேம்ல ஒரு புள்ளி வச்சு நேரா நார்த் பக்கம் அப்படியே கோடு போட்டுக்கிட்டே போனீங்கன்னா அது நேரா போய் மாஸ்கோல தான் நிற்கும், ரஷ்யால தான் போய் நிற்கும். இது கடைசியா என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யுத்தம் யாருக்கும் நடக்க வேண்டும் அப்படின்னு கேட்டா ரஷ்யாவுக்கும், ரோஷுங்கிறதான ரஷ்யாவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்க வேண்டிய யுத்தம். ஆனா இந்த தீர்க்கதரிசனம் உரைக்கும் போது ரோஷும் இல்ல, ரஷ்யாவும் இல்ல. சோ இப்போ கடைசி காலத்துல வடபக்கத்துல இருந்து எழும்பி வரணும், ஒரு தேசம் வரணும். எப்ப வரணும்? பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில். இவங்க எங்கிருந்து வரணும்? எல்லா ஜனங்களிலிருந்தும் அவர்கள் சேர்த்து கொள்ளப்பட்ட பிறகு அவர்களுக்கு விரோதமாக ஒரு நாடு எழும்பி வரணும். எங்கிருந்து வரணும்? வடக்கு பக்கத்துல இருந்து வரணும். அதுக்கு என்ன பேர் இருக்கும்? ரோஷ்னு ஒரு பேர் இருக்கும். எசேக்கியேல் 38 இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இது இன்னையிலிருந்து 2500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. நம்ம கண்ணுக்கு முன்னாடி தான் இவ்வளவு இருக்கு, பைபிள்ல தான் இருக்கு, இவ்வளவு பைபிள்ல தான் இருக்கு. இப்ப இவங்க கூட யார் யாரெல்லாம் இருக்கணும், அது அதை விட பயங்கரமான ஆச்சரியம். இவங்க கூட யார் இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நாடு யார் இருப்பா? 38:5 வாசிங்க. அவர்களோட கூட பெர்சியரும். பெர்சியானா யார் தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற ஈரான். ஈரான் தான் பெர்சியா. இன்னைக்கு ரஷ்யாவுடைய நம்பர் 1 ஃப்ரெண்ட் யாருன்னு நினைக்கிறீங்க? ஈரான் தான் நம்பர் 1 ஃப்ரெண்ட். அவங்க தான் இன்னைக்கு இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டான யுத்தத்துல, ஹமாஸ் யுத்தத்துல நம்பர் 1ல நிக்கிறாங்க முன்னாடி.
இப்ப ரஷ்யா உள்ளே நுழையணும் இதுல. இப்ப ரஷ்யா புரட்டுச்சான்னு கேட்டீங்கன்னா, இப்ப அவர் அப்படியே ஒவ்வொரு நாடா வருவார், வந்து எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு ஒரு யுத்தத்தை ஒன்று ஆரம்பிப்பார். அந்த யுத்தம் ஆல்ரெடி இஸ்ரேல் சைடு ஆரம்பிச்சிருச்சு, ரஷ்யா உள்ள வரணும், அவ்வளவுதான். அதுவும் பைபிள் எப்படி சொல்லும் தெரியுமா? ரஷ்யா வராதான், கர்த்தர் இழுத்துட்டு வருவானா ரஷ்யாவை. 39:2 வாசிங்க. நான் உன்னை திருப்பி உன்னை 6 துரடுகளால் இழுத்து உன்னை வடபுறங்களிலிருந்து எழும்பவும் இஸ்ரவேல் மலைகளில் வரவும் பண்ணி. ஆண்டவர் தான் இழுத்துட்டு வருவாராம் ரஷ்யாவை. இஸ்ரவேலுக்கு அகைன்ஸ்டா என்ன செய்வாராம்? இழுத்துட்டு வருவாராம். இப்போ இழுத்துட்டு வர காலம் வந்துருச்சு. ரஷ்யாவுடைய ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸா அடிக்குது இஸ்ரேல், ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸையும் அடிச்சுக்கிட்டு இருக்குது. ரஷ்யாவும் சொல்லிக்கிட்டே இருக்குது, நீங்க செய்யறது சரியில்லைன்னு சொல்லுது. ஒரு இடத்துல அவங்க ஈரானை கை வைப்பாங்க, அல்லது நம்ம முதல் நாள் பார்த்த மாதிரி டெம்பிள் மவுண்ட், அதுலயும் பெரிய ஆச்சரியம் பாருங்களேன். இந்த யுத்தம் எந்த இடத்துல எதுக்காக நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எசேக்கியேல் 38:8 வசனம் சொல்லுது, எதற்கு விரோதமாய் நீ எழும்பி வருவாய்? வாசிங்க 38:8. அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய், பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்து கடைசி வருஷங்களிலே வருவாய். நெடுநாள் பாழாய் கிடந்து பிற்பாடு ஜாதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள், அதாவது 2000 வருஷம் கழிச்சு இஸ்ரவேல் கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லாரும் சுகத்தோட குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய். இப்ப இந்த யுத்தம் எதுக்காக ஆரம்பிச்சிருக்குது? இஸ்ரவேல் மலையில இருக்கக்கூடியதான டெம்பிள் மவுண்ட் என்று சொல்லக்கூடியதான அல்-அக்ஸாக்கு தான் ஆரம்பிச்சிருக்குது. மலைகளுக்கு விரோதமாக நீ வருவாய். 39:2 வாசிச்சோம், மலையில் உன்னை வர பண்ணி அப்படின்னு இருக்கு. அப்படிதானே இருக்குது, மலைகளில் உன்னை வர பண்ணி. சோ இப்போ பெர்ஃபெக்ட்டா அந்த யுத்தமானது, இந்த பட்டயமானது நம் கண்களுக்கு முன்பாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த முதலாவது வேதம் சொன்னது. இது என்னவாய் முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த யுத்தம் 3ஆம் உலக யுத்தமாக மாறும். நான் முதல் நாள் சொன்ன மாதிரியே தான், அவங்க டெம்பிள் மவுண்ட்ல இருக்கிற மாஸ்க கை வைப்பாங்க. கை வச்சாங்கன்னா அது 3ஆம் உலக யுத்தமாக மாறும். உலகளாவிய மிகப்பெரியதான மாற்றத்தை, இன்னும் சொல்ல போனா இந்த யுத்தம் 2 அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. எசேக்கியேல் 38, 39 2 அதிகாரத்தில் இருக்கு. ஏன் இந்த யுத்தத்துக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ்? எந்த யுத்தமும் இல்லாமல் இந்த யுத்தம், அவங்க திரும்பி வந்த பிறகு நடக்கிற யுத்தம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த யுத்தம் தான் மிகப்பெரியதான முடிவுக்கு நேராக உலகத்தை கொண்டு போகும். இந்த யுத்தத்தினுடைய முடிவு தான் உபத்திரவ காலத்தினுடைய ஸ்டார்டிங்காக இருக்கும். இந்த யுத்தத்தினுடைய முடிவு தான் அந்திகிறிஸ்துவின் ஆட்சிக்கு வழிவகை செய்யும். யூரோப்பியன் யூனியன் அதுக்கான வழிவகையாக இருக்கும். இந்த யுத்தம் தான் அடுத்த எக்கானமி, டிஜிட்டல், கையில மணி இது பண்ண போறாங்க இல்லையா, வலது கையிலும் நெத்தியிலும் முத்திரை போடுவாங்கன்னு இருக்குல்ல, அந்த டிஜிட்டல் மணிக்கு இதுதான் காரணமா இருக்க போகுது. இந்த யுத்தம் தான் கொஞ்சம் அட்வான்ஸ்டா யோசிக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஏங்க இது நியூக்ளியர் காலம், இந்த காலத்துல போயிட்டு இந்த யுத்தத்தை பத்தி எல்லாம் பேசுறீங்க, அன்னைக்கு உள்ள டெக்னாலஜி வேற இன்னைக்கு உள்ளது வேற அப்படின்னீங்கன்னா, இன்னைக்கு உள்ள நியூக்ளியருக்கு உள்ளதான சைன் அடையாளத்தை குறித்து இந்த யுத்தத்தில் ஆண்டவர் சொல்லியிருப்பார். எசேக்கியேல் 38 சொல்லியிருப்பார். வாசிங்க, எசேக்கியேல் 39:11 வாசிங்க பாப்போம். அந்நாளில் இஸ்ரவேல் தேசத்திலே சமுத்திரத்துக்கு கிழக்கே பிரயாணக்காரரின் பள்ளத்தாக்கை புதைக்கிற ஸ்தானமாக கோகுக்கு கொடுப்பேன். அது வழிபோக்கர் மூக்கை பொத்தி கொண்டு போகப்படும். ஏன் புதைக்கிறவங்க ஏன் மூக்க பொத்தி இருப்பாங்க? புதைக்கிற இடத்துல ஸ்மெல் வருமா? எரிக்கிற இடத்துல தான் ஸ்மெல் வரும். என்ன நீங்கள் இப்போ தான் அதுக்குள்ளே மறந்துட்டீங்க? கொரோனாவில் புதைச்சவங்களாம் என்ன பண்ணாங்க? புதைக்கிறவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? மாஸ்க் தானே போட்டுருந்தாங்க. புதைக்கிற அத்தனை பேர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஏன் மாஸ்க் போட்டாங்க? அதிலிருந்து என்ன வரும்? வைரஸ் பரவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தானே சொன்னாங்க. புதைக்கிற ஸ்தானமாக கொடுப்பேன், அது வழிபோக்கர் மூக்கை பொத்தி கொண்டு போக பண்ணும். ஒவ்வொருத்தரும் என்ன செய்வானா? மூக்க பொத்திக்கிட்டு தான் போவானா. அதுக்கு என்ன காரணம் பின்னாடி ஆண்டவர் சொல்றாரு. 15வது வசனத்தை வாசிங்க. தேசத்தில் சுற்றி திரிகிறவர்கள் திரிந்து கொண்டிருப்பார்கள். யாராவது ஒருவன் மனுஷனின் எலும்பை காணும் போது புதைக்கிறவர்கள் அதை ஆமோன் கோகுடைய பள்ளத்தாக்கிலே. நல்லா கவனிங்க, ஒரு எலும்பை காணும் போது, டெட் பாடி அல்ல, ஒரு எலும்பை காணும் போது அதை புதைக்கிறவர்கள் ஆமோன் கோகினுடைய பள்ளத்தாக்கிலே புதைக்கும் மட்டும் அதன் அண்டையிலே ஒரு அடையாளத்தை நாட்டுவார். மார்க் பண்ணி வச்சுட்டு போயிடுவானாமா. இது எப்ப நடக்கும் தெரியுமா? ஃபுகுஷிமால, ஜப்பான்ல இந்த நியூக்ளியர் பிளான்ட் ஒன்று சுனாமியில் இதாச்சு, டேமேஜ் ஆச்சு, உங்களுக்கு தெரியும் தானே? அப்போ நிறைய பேர் இறந்து போனாங்க. அந்த புதைக்கிற வரைக்கும் ஒவ்வொருத்தருடைய பாடியில் என்ன பண்ணி வச்சிருந்தாங்க தெரியுமா? ஒரு மார்க் போட்டிருந்தாங்க. அப்போ அதனுடைய பிரதமராக இருந்தவர் சொன்னார், பாடியை எரிக்கக்கூடாது. எரிச்சா என்ன ஆகும்னா அவங்க உடம்புல இருக்கிற நியூக்ளியர் என்ன ஆகும்?
அது காத்துல கலந்துரும். அதனால அவங்க அத்தனை பேரும் என்ன பண்ணணும்? புதைக்கணும். புதைக்கிறவங்க அத்தனை பேரையும் வீட்டில் கொடுத்து நீங்க போய் ஃபியூனரெல்லாம் நடத்த முடியாது. அவங்களே கொண்டு போய் என்ன செய்வாங்க? ஒரு இடத்துல புதைப்பாங்க. கொரோனாவுக்குமே என்ன பண்ணாங்க? மேக்சிமம் பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறவங்க தான் பாடியை வீட்டுக்கு வாங்கிட்டு போனாங்க. 99.99 என்ன செய்யல? பாடியை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. வேணா தூரத்துல இருந்து ஒரு தடவை கடைசியா என்ன செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம். அவங்க தான் புதைப்பாங்க. இதுவும் அதான் சொல்லுது. எசேக்கியேல் 39, 11, 15 அதைத்தான் சொல்லுது. ஒரு எலும்பை காணும் மட்டும் அதன் அண்டையில் என்ன செய்வாங்களாமா? ஒரு அடையாளத்தை போடுவார்கள். இது 2500 வருஷத்துக்கு முன்னாடி. அதை தான் நீங்க யோசிக்கணும். இப்ப இருக்கிற டெக்னாலஜி பத்தி யோசிக்காதீங்க. 2500 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் எசேக்கியேலுக்கு இதை சொன்னார் ஆண்டவர்? அன்னைக்கு வெறும் வில்லு வச்சு நம்ம அம்பு வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருந்த காலம், ரதத்துல ஏறி ராஜா சண்டைக்கு போற காலம். அந்த காலத்துல வசனம் சொல்லுது, ஒரு எலும்பா பார்த்தா கூட புதைக்கிற வரைக்கும் மார்க் போடுவாங்க. புதைக்கிறவங்க மாஸ்க் போட்டுட்டு போவாங்க, மூக்கை பொத்தி கொண்டு போகும் வரும். இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்டு ப்ராஃபஸி சொன்ன பைபிள் உலகத்தில் வேற யாருக்கிட்டுமே கிடையாது, நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கிறது. அந்த தேவனும் நம்ம இடத்தில் மட்டும்தான் இருக்கிறார். அல்லேலூயா. இதைத்தான் சொல்றோம். இவ்வளவு மகத்துவமான காரியங்களை எழுதி வச்சிருக்கிறாரு. நாம இதையெல்லாம் வாசிக்காமே விட்டுட்டோம். வாசிச்சா தானே தெரியும், தெரிஞ்சா தானே ஆயத்தமாக முடியும். வாசிக்கலன்னா தெரியாது, தெரியாட்டி ஆயத்தமாக மாட்டோம் இல்ல. இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி இவ்வளவு இருக்கு பாருங்க. அடுத்த அர்மேகதான் வார்ல இதை விட மோசமான வெப்பன் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப நம்ம கொரோனால இப்ப கொரோனா நம்ம சொல்றோம், அந்த வைரஸ் சொல்றோம்ல, ஆக்சுவலா அது ஒரு வகையான வெப்பன். அது ஒரு வகையான பயாலஜிக்கல் ஆயுதம். அது வெப்பன். வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. பூமியின் புல்லையும் இந்த வசனத்தை இப்ப கொரோனாவோட லிங்க் பண்ணி படிச்சு பாருங்க. இது நடக்க போற விஷயம், இன்னும் நடக்கல, இதுக்கப்புறம் தான் நடக்க போகுது. இப்ப நடந்த கொரோனாவோட லிங்க் பண்ணி நீங்க பாருங்க. பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. நல்லா கவனிங்க, வசனம் தெளிவா சொல்லுது. இந்த வெப்பன் எப்படி இருக்கும்? இது ஒரு வகையான வெப்பன். இது எப்படி இருக்குமா? புல்லையும் பூண்டையும் எதையும் சேதப்படுத்தாது, மனுஷன் மட்டும் சாவானா. அதுல யார் சாவாங்கன்றதுக்கும் ஒரு கேட்டகரியை அடுத்து வச்சிருக்கிறாங்க. பாதுகாக்கப்பட்டவங்க சாக மாட்டாங்க, பாதுகாக்கப்படாதவங்க சாகப்பட போறாங்க. அப்படி இருக்கு அடுத்த கேட்டகரி அது. ஆனா இப்ப யோசிச்சு பாருங்க, கொரோனால என்ன நடந்துச்சுன்னு மட்டும் பாருங்க. எந்த புல் பூண்டு எதுவுமே என்ன செய்யல, சேதமே ஆகல, மனுஷன் மட்டும் செத்தான். இப்படி ஒரு வெப்பன் இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்குது. நாம இப்ப அந்த இடத்துல தான் இருக்கிறோம். இதனுடைய அடுத்த வெர்ஷன் தான் 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படி வரும்? பர்டிகுலர் பர்சன். இப்போ நெத்தியிலையும் அந்த முத்திரையை பெற்றவர்கள் அப்படின்னு இருக்குது. இது வேற காரியத்தை சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இப்படி யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு 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 இது வருது. இப்போ நீங்க மாஸ்க் போட்டுறவங்களுக்குலாம் கொரோனா வராதுன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, அப்படிதானே? மாஸ்க் போட்டுறவங்களுக்கு கொரோனா மீறி வந்துச்சு, அது வேற விஷயம். இப்போ ஒரு ஆன்டிபயோட்டிக் ஏதோ ஒன்று, நான் சொல்றது ஒரு உதாரணத்துக்கு, இது அல்ல, அங்க சொன்னது அது அல்ல, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஏதோ ஒரு ஆன்டிபயோட்டிக், அந்த கிருமி வந்துச்சுன்னா இந்த ஆன்டிபயோட்டிக் என்ன செய்யும்? அதை தடுத்துரும், அது உங்களுக்குள்ள வராது, இதை போட்டுங்கன்னு சொல்றாங்க. அதை போட்டவங்களுக்கு அப்ப இது என்ன செய்யாது? வராது, அவ்வளவுதான். இன்னைக்கு இந்த வசனம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள்ல இருக்கு. இப்போ நீங்க வாசிச்ச வசனம் 2000 வருஷம், எசேக்கியேல் 2500 வருஷம். இது எல்லாமே வேதத்தில் சொல்லப்பட்டவைகள். இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்குது. இதை ஏன் சொல்லி வச்சாரு? அதுவும் தெளிவா சொல்றாரு, கடைசி நாட்களில் இவைகள் சம்பவிக்குங்கிறார். சேர்த்து கொள்ளப்பட்டவர்களின் தேசத்தில் கடைசி வருஷத்திலே வருவார். அதே எசேக்கியேல் 38:16 வாசிங்க பார்ப்போம். 38:16. நீ தேசத்தை கார் மேகம் போல் மூட என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வருவாய். கடைசி நாட்களிலே இது சம்பவிக்கும். கடைசி நாட்களிலே இது சம்பவிக்கும். இப்ப ரெடியா இருக்கு. ரஷ்யா புறப்பட போகுது. ரஷ்யா, என்னை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா இந்த ஸ்டார்ட் பண்றதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிருச்சு. நம்ம கண்களுக்கு முன்பாக வேதம் சொன்னபடி பட்டயம், 3ஆம் உலக யுத்தம் தயாராக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு சொல்ற காரியங்கள் எல்லாம் திருப்பி நேற்று சொன்னதான் திருப்பி சொல்றேன். இது உங்களை பயமுறுத்துவதற்காக சொல்லப்படுவதல்ல. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. ஆனாலும் நீங்கள் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. இதெல்லாம் வெளியே நடக்கும். இது அடையாளமாக சொல்றாரு. இந்த அடையாளத்தை வச்சுக்கிட்டு சர்ச்சை என்ன செய்யணும்னா, இது வெளியே நடக்குதுன்னா என்னை மீட்க இயேசு வரப்போகிறார் என்று அர்த்தம். இது அதுக்கான அடையாளமாக சொல்லப்படுது, அவ்வளவுதான். இப்ப இதெல்லாம் உங்களுக்கு சொல்லப்படுகிற வெளியில் நடக்கிற அடையாளம். இந்த அடையாளம் அங்கே நடக்கும் போது இங்கே புரிஞ்சு கொள்ளணும், அது நடக்க நடக்க என் வாசலுக்கு ஆண்டவர் வந்து நிக்க தொடங்கிட்டாரு. எப்ப வேணாலும் கதவு திறக்கப்படும், காத்திருக்கிறவர்களை அழைத்து கொண்டு கர்த்தர் போய் விடுவார். இதுதான் நமக்கு சொல்லப்படுகிற அடையாளம்.
இப்ப இதெல்லாம் உங்களுக்கு கட்டி உங்களை பயமுறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி நீங்க பயப்படுறீங்கன்னா ஒரே ஒரு ரீசனா இருக்கும், அவர் கூட போவாங்கிற அந்த தைரியம் உங்களுக்கு இல்ல. ஐயோ இயேசு வந்தா போவோமா மாட்டோமான்னு தெரியலையே. அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்ப்போம், இவன் போவான் போலியே, அப்போ நம்ம போக வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம போவோமாங்கிற கன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியாது, அவனை வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கிறோம். இவனே போயிடுவான் போல, நல்லா தானே பாடுறான், அப்போ இவனும் போயிடுவானா, அப்போ நம்மளும் இவனுக்கு நம்ம எவ்வளவோ பரவாயில்லையே அப்படி நம்ம நினச்சிக்கிறோம்ல. அதான் நான் என்ன சொல்கிறேன், அவங்கள வச்சு உங்களை டிசைட் பண்ணுறதை விட உங்களை வச்சே நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க போவோமா மாட்டோமான்னு. இது இப்போ இருக்கிற இந்த காலகட்டம் வேற எதற்கான காலகட்டமும் கிடையாது, சுய பரிசோதனை பண்ற காலம், நம்மை நாமே நிதானித்து அறிகிற காலம், இது ஆயத்தப்படுகிற காலம். ஒரு சவுண்டு கேட்கும்ல, புத்தி உள்ள கன்னிகள் புத்தி இல்லாத கன்னிகள் எல்லாருமே இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்டுச்சா? என்ன கேட்டுச்சு? மணவாளன் வருகிறார் என்கிற அதே மாதிரி உங்களுக்கு இப்ப சத்தம் கேட்குது. இப்ப அவங்க சத்தம் கேட்ட உடனே என்ன பண்ணாங்க? எல்லாரும் பயந்து பின்னாடி ஓடினாங்களா? அத்தனை பேர் என்ன பண்ணாங்க? தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தம் பண்ணினார்கள். இப்ப நம்ம அதை செய்யணும், அவ்வளவுதான். இந்த இடத்துல தான் இப்ப நம்ம இருக்கிறோம், அவ்வளவுதான். ஆண்டவர் அனௌன்ஸ்மெண்ட் இல்லாம வந்தாருன்னா தான் நீங்க பயப்படணும். அதான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துறாரு. நம்ம ஆண்டவர் மாதிரி நல்ல ஆண்டவர் யார் இருக்கார் பாருங்க. அன்னைக்கும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாரு, இன்னைக்கும் நான் தான் சொல்வேன், இயேசு வருவார் என்பதை ஏசாயாவுக்கு அப்பயே சொல்லிட்டாரு. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள். இது உலகத்தில் நடக்காத அடையாளம், அப்படி ஒரு அடையாளத்தை சொல்லிட்டாரு. இதுவே போதும் தானே. ஆனா அந்த அடையாளம் நடக்கும்போது நடக்குதுன்றதையும் கர்த்தர் அன்னைக்கு சொல்றாரு. இந்த பெத்லகேம் ஊரிலே உங்களுக்கு ராஜா பிறந்திருக்கிறார், உங்களுக்கு ஒரு மெய்ப்பர் பிறந்திருக்கிறார். ஒருத்தன் சொல்றான், இஸ்ரவேலுக்கு ராஜாவை பிறந்தவர் எங்கே? ஒருத்தன் ஆவில ஏவப்பட்டு அவரை பார்ப்பதற்காக தேவாலயத்துக்கு வரான். இவ்வளவு நடக்குது பாருங்க. ஆண்டவர் நினைச்சதா என்ன பண்ணிருக்கலாம்? நான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஏசாயாவில் சொல்லிட்டேன், நீங்களே பார்த்துக்கோங்க, ரெடி ஆயிக்கோங்க, இயேசு பிறக்கும் போது நீங்க கண்டுபிடிச்சுக்கோன்னு சொல்லாம பிறக்கும் போது அதை கன்ஃபார்ம் பண்றார் ஒரு ஆளை வச்சு. அப்பனா நம்ம மேல அவர் எவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறார். அதே தேவன் தான் இப்பவும் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி கொண்டு இருக்கிறார். மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் கேட்டது. 3ஆம் உலக யுத்தத்தை நீங்கள் காண்பீர்கள். ரஷ்யா தலைமையில் எல்லா நாடுகளும் புறப்பட்டு வரும். மிகப்பெரிதான யுத்தம் மத்திய கிழக்கு நாடுகளை வைத்து நடக்கும், குறிப்பாக இஸ்ரேலை மையமாக வைத்து நடக்கும். இது அர்மேகதான் யுத்தம் இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இது என்ன கிடையாது? அர்மேகதான் யுத்தம் கிடையாது. நீங்க வாசிச்ச வசனத்துல என்ன இருக்குது? இஸ்ரேலில் மலைகளுக்கு விரோதமாக வருவாய், அப்படிதானே இருக்குது. இப்ப மலைக்கு தான் சண்டை ஆரம்பிச்சிருக்குது. சோ இது மலைக்கு நடக்கக்கூடியதான யுத்தம். அர்மேகதான் யுத்தம் அது வேற. அது எங்க நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 16:16 வாசிங்க. வெளிப்படுத்தல் 16:16. அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மகதோன் எனப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தேன். எந்த இடத்துல? அர்மேகதோன் என்கிற இடத்துல, அர்மேகதான் என்கிற இடத்துல அவர்களை கூட்டி சேர்த்தான். அப்படி இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா கோலன் ஹைட்ஸ் பக்கத்துல இருக்கு. இஸ்ரேல் சிரியா பார்டர்ல அங்க இருக்கு. கோலன் ஹைட்ஸ் பக்கத்துல வரும். இது மெகிதோ பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்க, மெகிதோ வேலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இது வேற இடம், இது பள்ளத்தாக்கு, இது வேலி, அது மலை. ஸோ அந்த சண்டை தான் இப்போ ஆரம்பிக்க போகிறது. இது முதலாவதாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறதான பட்டயத்தினாலும் அப்படிங்கிறது. இதில் எதையுமே நீங்கள் நானும் தடுத்து நிறுத்த முடியாது. இந்த 4வது முத்திரையை நீங்கள் நானும் தடுத்து நிறுத்தவே முடியாது. ஏன்னா மிகப்பெரிய அளவில் எல்லாமே போயிடுச்சு கையை விட்டு. ஒன்னே ஒன்று தான் இதுக்கு நடுவில் நாம் செய்ய முடியும். அந்த மத்திய 24 இவைகள்லாம் சம்பவிக்கும் போது ஒரு காரியம் நடக்கும் என்று ஆண்டவர் சொல்றார். மன்னிக்கணும், மத்தேயில லூக்கா 21:28 வாசிங்கள். லூக்கா 21:28. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது, நல்ல கவனிங்க, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். இவைகளுக்கு நடுவுல தான் என்ன வரப்போகுது? மீட்பு வரப்போகிறது. நம்ம கண்ணுக்கு முன்னாடி எல்லா அடையாளங்கள், ஒரு பக்கம் இஸ்ரவேல் அடையாளம் ஆரம்பிச்சிருச்சு, ஒரு பக்கம் இந்த 4வது முத்திரைக்கான அடையாளங்கள் ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு நடுவுல தான் நம்ம கடந்து போய் கொண்டே இருக்கிறோம். இது எல்லாமே நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியுது, தெரியாம இல்லை. ஒரு பீரியட்ல நாங்கள் செய்திகளை ஆரம்பிக்கும் பொழுது 2004 ஆரம்பிக்கும் போது இஸ்ரவேலுக்கு தலைநகராக எருசலேம் கிடையாது. அப்போ வசனத்துல சொல்லுவோம், திரும்பவும் எருசலேம் தான் ஸ்தானமாக எருசலேம்ல குடியேற்றப்பட்டிருக்கும், எருசலேம் தலைநகராக மாறும்னு சொல்லுவோம், வசனத்துல சொல்லுவோம். அதான் திருப்பி சொல்ல, நாங்க ப்ராபசி சொல்றதில்ல, மாறும்னு சொல்லுவோம். அன்னைக்கு அதை யாருமே சீரியஸாவே எடுத்துக்கவே இல்லை. 2018 ஆயிடுச்சு, தலைநகராக மாறி விட்டது. இப்போ தலைநகராக மாறணும்னா 3வது தேவாலயம் வரும், அப்பத்துல சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ தேவாலயத்துக்கான சண்டை ஆரம்பிச்சிருச்சு. வசனத்துல ஒன்று கூட தவறி போகவில்லை, எல்லாம் நடக்குது. ஆனா என்ன, இதை கேட்கறது எதுக்காக இதை நம்ம சொல்றோம்? ஒரே ஒரு விஷயம், உங்களையும் என்னையும் காப்பாற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இது அவருடைய ஒரே நோக்கம் இதான். இதெல்லாம் நம்ம சொல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு போயிடலாம் ஆண்டவர். இவைகளுக்கு நடுவில் எப்படியாவது தான் சம்பாதித்த, ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபையை பத்திரமாய் கொண்டு போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்.
அதுக்கு தான் உங்களுக்கு முன்பதாகவே சொல்லப்படுகிறது. மத்திய 24:25 சொல்வார், இதோ நான் உங்களுக்கு முன்பதாகவே சொல்லுகிறேன். எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். ஸோ இது வரப்போவது நிச்சயம், நம்ம கண்களுக்கு முன்பாக நடக்கும். இதுக்கு இதை ஒட்டி 5வது முத்திரை ஒன்று இருக்கிறது, 6வது முத்திரை ஒன்று இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து தான் வருகைக்கான அடையாளங்களாக இருக்கிறது. இப்போ நம்ம 4வது முத்திரை வரைக்கும் தான் பார்த்துருக்கிறோம். 5வது முத்திரையும் 6வது முத்திரையும் இப்பவும் சொல்றேன், அதுவும் ரெடியா இருக்குது. இப்போ இது எப்படி ரெடியா இருக்குதோ அதே மாதிரி அதுவும் ரெடியாக தான் இருக்கிறது. 2வது முத்திரை உடைக்கப்படுவதற்கு முன்பதாக இருந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்கிற மாதிரியே தான் இப்பவும் சொல்லிட்டு இருக்கிறோம், வரப்போகுதுன்னு. எருசலேம் தலைநகரத்துக்கு ஆகிறதுக்கு 14 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து சொல்லிட்டு இருக்கோம், ஆக போகுதுன்னு ஆயிடுச்சு. அதை தான் உங்களுக்கு சொல்றோம். இது எல்லாமே ரெடியா இருக்கு. இது ஆயத்தப்படுகிற காலம் மட்டும். திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இயேசு எப்போ வந்தாலும் நான் போவேங்கிற நிச்சயம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா அது போதும். அதுதான் கர்த்தர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது. இன்னைக்கு இயேசு வந்தா நான் போவேன், அவரை சந்திக்கிற இடத்துல நான் இருக்கிறேன். உலகமோ உலகத்துக்கு உண்டானவைகளோ என்ன செய்யாது, இழுக்காது, பிடிக்காது. பாருங்க, லோத்துவின் மனைவிக்கு அவ்வளோ அழைப்பு ஆண்டவர் கொடுத்துட்டாரு. 2 தூதர்கள் வந்துட்டான், வெளியே கொண்டு போய் விட சொல்லிட்டான். வாசல்ல அழிவு நிக்குது. அவன் சொல்றான், அழிவு ரெடி ஆயிருச்சு, உங்களுக்காக தான் வெயிட் பண்றாங்கிறான். நீங்க போயிட்டீங்கன்னா உடனே அழிச்சிருவாங்கிறான். ஆனாலும் அவர்கள் தாமதித்து கொண்டிருந்தார்கள் இருக்கு. அப்ப வசனம் சொல்லுது, லோத்து தாமதிக்கிறதை கண்டு அவன் மேல வச்ச கிருபையில தூக்கிட்டு போய் வெளியே விட்டாங்களாம். அப்படி விட்டாலும் ஒரு அம்மா திரும்பி பதிச்சு பாருங்க. அதனாலதான் இயேசு சொல்றாரு, லோத்துவின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு இவ்வளவும் சொல்லி, இவ்வளோத்தையும் கத்தர் கொண்டு வந்து சொல்லி, திருப்பி உங்களுக்கு தேவ தூதன் இறங்கிலாம் சொல்ல மாட்டான். கழுத சொல்லும் போதே மனம் திரும்பிடுங்க, அதான் உங்களுக்கு நல்லது. நான் சொல்றது புரியுதா? தேவ தூதன் வரணும்னு வெயிட் பண்ணாதீங்க. கழுத வந்து சொல்லும் போது என்ன செஞ்சிருங்க, மனம் திரும்பிடுங்க. இல்லை பிள்ளையா மாதிரி மாட்டிப்பீங்க. திருப்பி ஆண்டவர் கையை பிடிச்சி போய் பரதீசில விடுவாருலாம் நினைக்காதீங்க. அப்படி செய்யற ஆண்டவராக இருந்தால் ஆதாம் பழம் சாப்பிடும் போதே வாயில கையை விட்டுருப்பாரு, சாப்பிடாதான்னு. தேவன் சுயசித்தத்தில் தலையிடுகிற ஆண்டவர் அல்ல. சொல்லுவாரு சாகவே சாவாயின்னு, சாப்பிட்டா சாகுன்னு விட்டுருவாரு. திருப்பி வந்து கேட்டீங்கன்னா மீட்கிறதுக்கு வழி சொல்லுவார். இப்போ உங்களை மீட்கிறதுக்கான வழியை தான் சொல்லி வச்சிருக்கிறார். ஃபர்ஸ்ட், இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட ஒப்பு கொடுங்க. 2வது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானசானம் எடுத்திருக்கணும். வேற எந்த ஞானசானமும் பைபிள் சொல்லல. குழந்தையில எடுத்தது, சின்ன வயசுல நடந்தது எதுவுமே ஞானசானம் இல்லை. 3வது, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும். எபேசியர் 4:30 சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்தாவியை பெற்றிருக்க வேண்டும். 4வது, வேறுபாடுள்ள வாழ்க்கை. உலகத்துக்கு உங்களுக்கு என்ன இருக்கணும்? வேறுபாடு. உலகம் உங்களுக்கு என்ன இருக்கணும்னா, நீங்க புறப்பட்டு போய் பாலைவனத்துக்கு நடுவில் வாழணும்னு அர்த்தம் இல்லை. உலகத்தோடு இருப்போம், ஆனா உலகம் நம்மளை என்ன செய்யாது, தொடாது. அது என்னை மேற்கொள்ளாது. இயேசு சொன்னாரு, நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் சொல்லுங்கள், சீஷராக்குங்கன்னு சொன்னாரு. அதோட அர்த்தம் என்னன்னா, ஆதாம்கிட்ட சொன்னார்ல, நீங்கள் பூமியை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுங்கள்னு. அதனுடைய ஸ்பிரிச்சுவல் வெர்ஷன் அது. நம்ம தான் போய் உலகத்தை ஜெயிச்சு சபை மாதிரி மாத்தணும். சபைக்குள்ள உலகம் வரக்கூடாது. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. ஆண்டவர் வரப்போகிறார். அல்லேலூயா.